ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மேச ராசியில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட நட்சத்திரம். கேது பகவான் இருக்கார் இல்லைங்களா, கேதுவோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவங்களால இந்த நட்சத்திரம் ஆளப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரலாற்றில் சொல்லுவோம். அஸ்வினி குமாரர்கள்னால் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, மருத்துவத்துறையில் கடவுளுக்கே மருத்துவம் செஞ்சவங்க தான் அஸ்வினி குமாரர்கள். தேவர்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு மருத்துவம் செஞ்சவர்கள், கடவுளுக்கு மருத்துவம் செய்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்களால் தான் இந்த நட்சத்திரம் ஆளப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய வரலாறு உண்டு. இருந்தாலும் இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வேகமாக செயல்படக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அது இல்லாமல் நல்ல பண்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சுதந்திர மனப்பான்மை, எதையுமே சுதந்திரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாமல் தன்னை சுதந்திரமாக வச்சுக்கக்கூடியவங்க தான் அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேச ராசியிலையும் இந்த 27 நட்சத்திரங்களையும் ரொம்ப முக்கியமான ராசி அப்படின்னு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரம் என்ன மாதிரி வேலைகளை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நட்சத்திரத்துக்கு கூட ரொம்ப நெருக்கமான பொருத்தம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு கூட இந்த நட்சத்திரத்தை சொல்லலாம். இது முழுக்க கேது பகவான் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம். அதோடு சேர்ந்து அந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆதிக்கம் செலுத்துவார். அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் காரர்கள் என்ன மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவம் சார்ந்த துறைகளில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அடுத்து பொது மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் நிறைய அதில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள். அது சார்ந்த விஷயங்களை தான் அவங்க தேடி படிக்கிறாங்க. அந்த மாதிரி மருத்துவ படிப்புகள் தான் அவங்களுக்கு கை கொடுக்குது. அந்த மருத்துவ படிப்புகள் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு செழுமையும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய படிப்பாகவும் அது இருக்குது. ஏன்னா கேது பகவான் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுனால மருத்துவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க குணத்தில் வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் மருத்துவத்துறைகளில் நிறைய பேர் இருப்பாங்க. இரண்டாவது, செவ்வாய் பகவான், அந்த ராசியில் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதிகார பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரங்கள் செய்யக்கூடிய பதவி, ஆளுமை செய்யக்கூடிய பதவிகளில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பார்த்திங்கன்னா மேலாளர், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உயர் பதவிகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த பதவிகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் வணிகர்கள், தொழில் செய்கிறவங்க, பெருந்தொழில் செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் நிறைய தொழில் செய்கிறாங்க. அதே போல் ரயில்வே துறையில் வேலை பார்க்குறவங்க, ரயில்வே துறையில் வேலை பார்க்குறவர்கள் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி 4 துறைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருத்தமான துறைகளாக இருக்குது அப்படின்னே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு நாள் வேகமாக வளரக்கூடியவர்கள். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாத வரையும் அவங்களுக்கு ஒரு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லணும். அது சார்ந்த சிந்தனை போக்கிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த வருது. இன்னொன்று, இதோட தொடக்கம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, இவங்கள்ட்ட ஒரு வேலையை ஆரம்ப காலத்தில் ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா தொடங்குறதுக்கு மற்ற நட்சத்திரங்கள் கூட, மற்ற நட்சத்திரக்காரர்கள் தயங்குற இடத்துல கூட இவங்க வேகமாக அந்த வேலையை தொடங்கி அந்த வேலையை வேகமாக செய்யக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட நிறையவே உண்டு. அதே நேரத்தில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை தொடர்ந்து மட்டுமே அது சார்ந்த விஷயங்களில் மட்டுமே தன்னை கவனம் செலுத்தி அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் இவங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொஞ்சம்
வேலை மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அலைச்சலுக்கு உட்படுத்தக்கூடியவர்கள், கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய அந்த அலைச்சல் மனமே ஒரு அலைச்சல் மனப்பானை, ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் ரொம்ப வேகமாக பயணம் பண்ணக்கூடியதுனால ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் முன்கோபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். ராசி பகவான் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துறதுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முன்கோபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வரும். அதே நேரத்தில் கண்டிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து உயர் பதவிகளில் பல பேரை கண்டித்து தன்னோட ஆளுமைக்கு கீழே வச்சுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும். காரிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றியும் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அஸ்வினி நட்சத்திரம் தாங்க. அதே போல் ஆதிக்கம் செலுத்துறது, வேகமாக ஒரு உத்வேகத்தோட ஒரு வேலையை தொடங்குறது, இவங்கெல்லாம் இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பொருத்தமானதாகவே இருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, அதாவது தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பான குணமாகவே இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க ஈடுபட்டு, அதாவது பொது காரியங்களில் ஈடுபடுறது, மக்கள் கூடும் இடங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து தான தர்மங்கள் செய்கிறதுல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எண்ணமும் மனசுக்குள்ளே எழுந்துக்கிட்டு இருக்கும். அந்த செயலையும் தொடர்ச்சியாக செய்வாங்க. அதே போல் யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, எதுக்கும் பயம் அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது. கேது பகவானோட சேர்ந்த கேது நட்சத்திரம் ப்ளஸ் செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து யாரை பார்த்தும் பயப்படுறதோ அஞ்சு நடுங்கிறதோ இந்த மாதிரி வேலையே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எதையும் துணிச்சலோடு சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவங்க தான் இவங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய தொழில்கள், அதாவது பார்த்திங்கன்னா உடல் நலத்திலேயோ மனநலத்திலேயோ மற்றவர்களை வந்து குணப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறைகளில் நிறைய இருப்பாங்க. ஆன்மீக துறைகள்லையும் இவங்க வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க, மன சார்ந்த இடர்பாடுகளை நீக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னே சொல்லணும். இப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களில் பார்த்திங்கன்னா 4 பாதம் இருக்குது இந்த நட்சத்திரத்தில். ஒவ்வொரு பாதத்துக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது, என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 4 பாதங்கள் இருக்குது. அதுவும் மேச ராசியிலேயே 4 பாதங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க பார்த்திங்கன்னா சுய உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் ஆடம்பர செலவுகளை ரொம்ப அதிகமாக இவங்க செய்யக்கூடியவர்கள், ஆனால் எதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஆமாம், சிறு வயதிலேயே அடிக்கடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதில் வந்து அவங்க வெற்றி அடையாமல் விட மாட்டாங்க. வெற்றி அடையக்கூடிய மனப்பாங்கு அவங்கள்ட்ட உண்டு. எதையுமே நேரடியாக சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் நண்பர்கள் உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும். அடுத்து அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. வங்கி சார்ந்த துறைகளில் இவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. தோற்றம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இவங்க ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதே போல் உயர்கல்வி யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் சிறப்பாகவே இருக்குது. அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிறு வயதிலேயே சொந்த வீடு வண்டி வாகனங்களோட ரொம்ப சுகபோகமாக பிறந்து அவங்களோட பிறக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னே சொல்லணும். இவங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து காதல் திருமணத்தை இவங்க அதிகம் விரும்புவாங்க. காதல் திருமணம் செஞ்சவங்களாகவும் இருப்பாங்க அஸ்வினி 2ஆம் பாதம் அப்படிங்கிறவங்க. அதே போல் பிள்ளைகளை பொறுத்தளவில் இவங்களோட வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களோட வளர்ப்பில் இருக்க பிள்ளைங்கள் எல்லாமே ஒரு தர்ம நெறியை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
தாய் அன்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தாயிடத்தில் ரொம்ப அன்பு பாசம் மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி குணநலன்கள் இருக்குது. அடுத்து அஸ்வினி 3ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே போல் யாருடைய அதிகாரத்துக்கும் இவங்க அடிபணிய மாட்டாங்க. அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதே போல் எந்த ஒரு காரியத்தை நாசுக்க பேசியே அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதே போல் மதிப்பு மரியாதை தரக்கூடியவர்கள், எல்லோரிடத்திலும் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அறிவுபூர்வமாக வாக்குவாதங்கள் செய்வதில் இவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த விஷயம் சார்ந்து ரொம்ப டீப்பாக அது சார்ந்த விவரங்கள் தெரிஞ்சு பேசக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை யார் இவங்களை தாழ்த்தி பேசினாலும் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. என்ன மாதிரி சாதனைகள் செய்வாங்க அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா விளையாட்டு துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களாக, அடுத்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஒரு கட்டுமஸ்தான உடலை வச்சுக்கிறதுலேயும் இவங்க ரொம்ப அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அறிஞர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அவங்களோட தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது நிறைய பேர் அறிஞர்கள் நிறைந்த சபையில் இவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். பல பேர் உட்கார்ந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம், தனி மரியாதை கிடைக்கக்கூடியவர்களாக அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாயிடம் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்கள், ரொம்ப அன்பு அக்கறை கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க. ஆடை ஆபரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணுறதுல இவங்க ரொம்ப திறமைசாலிகளாகவே இருக்காங்க. இப்போ வந்திருக்க எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எந்த துறை சார்ந்த தொழில்நுட்பங்கள் புதுசாக வந்தாலும் அதை கற்றுக்கிறதுலையும் அது சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க. அதே போல் குடும்பத்தை ரொம்ப கவனமாகவும் நேர்த்தியாகவும் வழிநடத்தக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தான் அந்த மாதிரி செய்வாங்க. வசீகரமான தோற்றம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப ஆள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு பார்த்தோன்னே அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆள் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. பேச்சும் ரொம்ப இனிமையாக இருக்கும், ஒரு கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கும். அதே போல் இவங்க இயல்புலேயே பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி அப்படிங்கிறது இவங்க பாரம்பரியத்திலேயே இருந்து வரும். இவங்க தாய் தந்தை மற்றும் இவங்க முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டில் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நண்பர்களாக இவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லணும். எதை செஞ்சாலுமே ஒரு ஆர்வத்தோட முழு முயற்சியோட ரொம்ப ஆர்வமாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே செய்யணும். மற்றவர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாதத்தில் ஒரு முறையாவது சரஸ்வதி தேவியை வழிபடணும். குழந்தைகளுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாவது பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியை வழிபட அவங்களோட சிந்தனை, உயர்வான எண்ணங்கள் மற்றும் படிப்புள் வளர்ச்சி, எண்ணத்தின் வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவின் வளர்ச்சி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கேது பகவான் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுனால விநாயகர் கோவிலுக்கு வாரந்தோறும் தவறாமல் விநாயகர் கோவில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும்.
எந்த ஒரு இடர்பாடுமே இல்லாமல் ஒரு செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக உடல் நிலையிலும் மடல் நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லணும். அடுத்து எதுவும் தொழில் பண்ணுறாங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காக வணிகர்களாக இருக்காங்க அப்படின்னா பெருமாளை வழிபடுறது, மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுறது அவங்களோட தொழில் விருத்தி அபிவிருத்தி ஆகும் அப்படின்னே சொல்லணும். அடுத்து குடும்பத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் பெருக, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன இடர்பாடுகள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஸ்ரீ முருகப்பெருமான வழிபடையில் அவங்களுக்கு முருகனால் முருகன் அருள் பெற்று அவங்க பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலையும் மிகச்சிறந்தவர்களாக குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த 4 கடவுளை தொடர்ச்சியாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்கிறதுனால ஒரு மேன்மையான வாழ்க்கை, ஒரு உயர்ந்த வாழ்க்கை இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு என்ன மாதிரி வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண் குதிரை அப்படிங்கிறது தான் இவங்களோட வாகனமாக இருக்குது. அதே போல் மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவகணம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட இருக்குது. அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேரோட முதல் எழுத்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சு அப்படிங்கிற எழுத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சே அப்படிங்கிற எழுத்திலும், அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சோ என்ற எழுத்திலும், அடுத்து 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க லா என்ற எழுத்துக்களையும் பேர் வைக்கிறதுனால அதோட அதிர்வலைகள் அவங்களுக்கு அதிகமாக பெற்று ஒரு நல் வாழ்க்கைக்கு பேருதவியாக அது அமையும் அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அமைப்பு கொண்டது தான் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் சொல்ல போனாலும் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக முன்னேறக்கூடிய, தன்னை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள், அதிகாரம் அதாவது ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லணும், ரொம்ப வேகமாக ஜெயிக்கக்கூடியவங்க. இன்னொன்று ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலம் வாய்ந்தவர்களாக, சரீர பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. சரீர பலம் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் சரீர பலம் வாய்ந்தவங்க. இன்னொன்று அதிகமாக இவங்களுக்கு தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கணும். தலையில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. போட்டி பந்தயங்கள் மற்றும் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு நடக்கணும் அப்படின்னா தலையில் தான் அதிகமாக அடிபடும். ரொம்ப கவனமாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் வண்டி வாகனங்களை இவங்க இயக்கணும். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு கிழக்கு திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே கிழக்கு திசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகச்சிறிய ஒரு அருமையான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதும் மேச ராசி அப்படிங்கிறதும் ஒரு அருமையான பலன்களை இவங்களுக்கு செலுத்துறது. இந்த தரும நெறி மாறாமல் செயல்படுறதில் அஸ்வினி நட்சத்திரங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. இப்படிப்பட்ட குணாதிசயங்களையும் சிறப்புகளையும் வாழ்ந்தது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். ஆமாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே வரலாற்றிலேயே பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர்கள். அதனால் மருத்துவத்துறை சார்ந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணாங்க. அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மருத்துவங்கிறது ரொம்ப சிறப்பாகவே வரும். சித்த மருத்துவம் இன்னமும் சிறப்பாகவே வரும். நம்ம பாரம்பரிய மருத்துவங்கள் எதுவுமே இவங்களோட பதிவுகளே இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னே சொல்லணும். இவ்வளோ தான் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அவர்களை பற்றி அஸ்வினி நட்சத்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கான முக்கிய விஷயங்களாக இது உங்களுக்கு அமையும். எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்?